Hi guys, welcome back. So the last unit is what we covered. So complex number. So now let's move on to the next one. L- no, one more. Yeah. So string booleans. Let's talk about that. So string, as we say, it can be in single quotes or double quotes. Basically, it's a set of characters. அப்படிதானே நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு ஸ்ட்ரிங். ஒரு கேரக்டர் இருந்தால் அது கேர்னு செப்பரேட்டாக நமக்கு டேட்டா டைப் கிடையாது. ஸ்ட்ரிங் தான் அதுவும். நார்மல் நிறைய கேரக்டர் இருந்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். பூலியன் வந்து நம்மக்கிட்ட வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம கொடுக்கலாம். இப்படி சியில் வந்து 0 ஆர் 1 கொடுப்போம். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பூலியனாக எடுத்துக்கும். கெட்டிங் தான். அது மட்டும் இல்லை, ஒன் மோர் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இப்போது ஸ்பெஷல் லிட்ரல்ஸ்ன்னுவாங்க. இது என்னென்னா நன் சொல்லி ஒரு கீவேர்டு இருக்குது. நீங்கள் நன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மற்ற லாங்குவேஜுக்கு ஈக்குவல் என்னன்னு நல்லுன்னா அதில் எதுவும் இல்லை, எம்டி, இப்போதைக்கு நான் வேல்யூ கொடுக்கல, அப்புறமா நான் வேல்யூ தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் நல்லுன்னு சொல்லுவோம் மற்ற லாங்குவேஜில். இங்கே வந்து நன் என்றோம். மூணுத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமா? நம்ம test.pyல எல்லாத்தையும் பார்ப்போம். இது போன கிளாஸில் பார்த்தது, போன யூனிட்ல இல்லையா? ஐமேக்ன்றது இமேஜினரி வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக, ரியல்ன்றது ரியல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. சரி, இப்போ சில ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸை பார்ப்போம். உதாரணத்துக்கு நேம் ஈக்குவல் டு ஃபைன் தானிஷ். இது வந்து ஸ்ட்ரிங். இது வந்து ஸ்ட்ரிங். உதாரணத்துக்கு ஐ கேன் சே பிரிண்ட் ஆஃப் நேம் கொடுத்தா அந்த நேம் அது பிரிண்ட் செய்யும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த வேல்யூவை டபுள் கோட்ஸ்லேயும் தரலாம். வேணும்னா டபுள் கோட்ஸ்லேயும் தரலாம். தந்தால் அந்த வேல்யூ வந்து அதே போல் தான் பிரிண்ட் ஆகும். கெட்டிங் தட்? சரி, இதை தவிர ஒரு கேரக்டர் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இனிஷியல் ஈக்குவல் டு ஃபைன் இ அப்படின்னு கொடுத்தோம்னா அது கூட நமக்கு ஸ்ட்ரிங் தான். பட் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் கேரக்டர். இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒரு கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இது ஸ்ட்ரிங். சரி, பூலியன் எப்படி சார் அப்படின்னு பார்த்தா இப்படி கொடுக்கலாம். வேலிட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு தந்தால் ட்ரூ டி கேப்ஸில் ட்ரூன்னு தந்தால் இது வந்து பூலியன். இது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பிரிண்ட் கொடுத்துட்டு வேலிட் அப்புறமா டைப் நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதோட டைப் அது சொல்லிடும். கரெக்டாக இல்லையா? டைப் அது சொல்லிடும். கிளாஸ் பூல். ஓகே. ஸோ இது அதே போல் ஸ்ட்ரிங்குக்கு ஸ்ட்ரிங்குன்னு வரும், எஸ்டிஆர்னு வரும். பூலியனுக்கு பூல்னு வரும். பூலியன் வராது, பூல்னு வரும். இதில் வந்து இன்னொன்று தரலாம், ஃபால்ஸ் தரலாம். ஃபால்ஸ் தந்தாலும் அது பூலியன் தான். சரி, வேறு ஏதாவது வேல்யூ தரலாம் அப்படின்னா தர முடியாது. எதை ஸ்ட்ரிங்காக தரலாம், அது ஸ்ட்ரிங்காக தரலன்னா அது வந்து எரர்னு சொல்லும். இதே வந்து இப்படியும் தர முடியாது. இப்படி தந்தாலும் இது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன, டைரெக்டாக கொடுக்கணும். டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸ் இல்லாமல் ட்ரூ அப்படின்னு கொடுத்தாதான், இல்லை ஃபால்ஸ்னு கொடுத்தாதான் இது பூலியன். அப்படி இல்லாட்டி அது பூலியன் கிடையாது. அது பூலியன் கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்தது என்ன, நம்ம நன்னுன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நன்னுன்றது ஒரு பிரிண்ட் கிடையாது, நான் ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபைன் எஸ்டிஆர் ஈக்குவல் டு நன் சொல்லி கொடுத்துட்டா இதுக்கு அர்த்தம் வந்து இப்போதைக்கு நான் எதுவும் தரல, இது நன்னு அப்படின்னு சொல்லி பிரிண்ட்டு எஸ்டிஆர் நன் பிரிண்ட் ஆக பாருங்க. இதுவும் டபுள் கோட்ஸ்லையோ சிங்கிள் கோட்ஸ்லையோ இல்லையா, நன்ன்றது நல் வேல்யூ மாதிரி. இப்போ வேணும்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது வந்து எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஃபைன் நியூ வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நாம் என்ன பண்ணலாம் சார், இப்போ ரீஅசைன் பண்ணிக்கலாம். இதை ரீஅசைன் பண்ணிக்கலாம், நியூ வேல்யூ. சரிங்களா? ஸோ நன் என்றது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு நல், ரெப்ரசன்ட்ஸ் நல்.
of other languages. இதாம்மா. ஸோ ஸ்ட்ரிங்கு, கேரு, பூலியன் அண்ட் ஒரு ஸ்பெஷல் லிட்ரல். இது என்னது? ஸ்பெஷல் லிட்ரல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பூலியனோட வேல்யூ வந்து டி கேப்ஸாக இருக்கணும், எஃப்ல ஃபால்ஸில் எஃப் கேப்ஸாக இருக்கணும், நன்ல என் கேப்ஸாக இருக்கும். அப்போ தான் அது எடுத்துக்கும், இல்லாட்டி அது அந்த வேல்யூ எடுத்துக்காது. காட் இட்? சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ லிட்ரல் இல்லை, அடுத்தது வந்து டேட்டா டைப்ஸில் என்ன வருதுன்னா கலெக்ஷன்ஸ் வருது. கலெக்ஷனுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு கலெக்ஷன் தமிழ்னு சொல்லுவோம்? நிறைய பொருட்களை ஒன்று சேர்த்திங்கன்னா அது வந்து கலெக்ஷன் சொல்லுவோம். நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல, சந்தா கலெக்ட் பண்ணுறோம், நிறைய பேர்கிட்ட வசூல் பண்ணுவோம், அதில் கலெக்ஷன் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ நிறைய விஷயங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு பேர் தான் கலெக்ஷன். இப்போ இந்த கலெக்ஷனில் மொத்தம் வந்து 4 வகை இருக்குது. ஒன்று லிஸ்ட் இருக்குது, இன்னொன்று டப்பல் இருக்குது, இன்னொன்று வந்து டுப்பல் கிடையாது, டப்பல். அது டிக்ட்ன்றது டிக்ஷனரி, செட்டு. ஸோ 4 இருக்குது. இப்போ 4த்தை வந்து இன்னும் கொஞ்சம் விலாவரியாக அடுத்த ஒரு சாப்டரில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை டிக்ளேர் பண்ணுறது எப்படி, இதோட தன்மைகள், பேசிக் தன்மைகளை மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லிட்ரல் வந்து லிஸ்ட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதை மியூட்டபிள். மியூட்டபிள்னால் இந்த வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இது கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது. முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அதில் வந்து நம்ம வந்து வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இங்கேயும் கான்ஸ்டன்ட்டில் சேஞ்ச் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணி நாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். சரி, இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, பைத்தானில் கான்ஸ்டன்ட் கீவேர்டும் கிடையாது. பட் ஆக்சுவல் கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி தர முடியாது பைத்தானில். அதை அச்சீவ் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நாம் இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். பட் அதில் கூட நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். அது மியூட்டபிள் தான். சும்மா கான்ஸ்டன்ட் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஃபைல்லேருந்து எடுக்கிறதால அதை மாற்ற மாட்டோம்னு நம்பிக்கையில் அது மாதிரி தரும். ஆனால் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிடலாம். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் மியூட்டபிள். மியூட்டபிள்னா மாறும். இதே நான் மியூட்டபிள் ஆர் இம்மியூட்டபிள் அப்படின்னா மாறாது. அப்போ அங்கேயே சொன்னேன், டப்பல்னு ஒன்று இருக்குது. டப்பலில் யூஸ் பண்ணால் நீங்கள் நிஜமாகவே கான்ஸ்டன்ட்ஸை நீங்கள் உருவாக்கலாம், ஒரு இல்லை பல கான்ஸ்டன்ட்ஸை நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது இங்கே பாருங்கள். இப்போ லிஸ்ட்டுன்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இங்கே இருக்க தானிஷ், நியூ காலேஜ், கார்பரேட், இந்த வேல்யூஸை நான் மாற்ற முடியும். அதான் மியூட்டபிள். இது பேர். கெட்டிங் தட்? அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அதுக்குள்ளே டபுள் கோட்ஸில் நிறைய வேல்யூஸ் கொடுக்கலாம். கமா வந்து டீலிமிட்டர். கமா வச்சு நம்ம ஒவ்வொரு வேல்யூவை நம்ம செப்பரேட் பண்ணுவோம். இதுதான், இதுக்கு பேர் தான் லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் மட்டும் பாருங்கள், லிஸ்ட்டோட யூசேஜ் எல்லாம் அப்புறமா பார்ப்போம். ஸோ ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் பக்கத்தில் ரைட் சைடில் என்ன பண்ணுறோம், நாம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தந்தால் அது லிஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் அதை லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கும். அதே போல் இந்த மாதிரி பெண்ட் எந்த ப்ராக்கெட்டில் கொடுத்தா இது வந்து டப்பலில் எடுத்துக்கும். அதுலேயும் நீங்கள் ஸ்ட்ரிங் தரலாம், இல்லை நம்பர்ஸ் தரலாம், உங்கள் இஷ்டம். நம்ம என்ன வேணாலும் தந்துக்கலாம் உள்ள. டிக்ஷனரி பாருங்கள். டிக்ஷனரின்றது கீ வேல்யூ பேர். இப்போது ஒரு 2 இருக்கும், டீலிமிட்டட் பை ஏ கோலன், அப்புறம் மறுபடியும் அடுத்த கீ வேல்யூ கம்மா வச்சு செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃப்ளார் பிரேசஸ்குள்ளே இருக்கும். இது வந்து டிக்ஷனரி. செட்டு பாருங்கள், அகெயின் ஃப்ளார் பிரேசஸில் இருக்கும், ஆனால் தனியாக வேல்யூஸ் மட்டும் இருக்கும். இது என்னன்னா டூப்ளிகேட்ஸு அலோவ் பண்ணாது. இதுதான் செட். ஸோ இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க, 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து டப்பல், இன்னொன்று வந்து டிக்ஷனரி, இன்னொன்று வந்து செட்டு. சரி, இதுக்கும் இப்போது நார்மல் டேட்டாக்கும் என்ன வித்தியாசம்? அதில் வந்து சிங்கிள் இருக்கும், இங்கே மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கும். ஒன்று. அடுத்தது என்னென்னா, லிஸ்ட் வந்து மியூட்டபிள், டப்பல் வந்து நான் மியூட்டபிள். மிச்சதெல்லாம் மியூட்டபிள் தான், டப்பல் மட்டும் நான் மியூட்டபிள். சரி, கொடுக்குற அந்த டிக்ளேர் பண்ணுற சின்டாக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து அது லிஸ்ட்டு, ஆங்குலர் ப்ராக்கெட் வந்ததுன்னா அது டப்பல், ஃப்ளார் பிரேசஸ் வந்ததுன்னா அது டிக்ஷனரி அல்ல இல்லை செட். டிக்ஷனரியில் கீ வேல்யூ பேர் இருக்கும்,
செட்ல யூனிக் வேல்யூஸ், டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலோட். கரெக்ட்மா? ஸோ குயிக்காக இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்மளோட டெஸ்ட் பிளே கிரவுண்டுக்கு வருவோம். இந்த இடத்துல நேம்ஸ் ஈக்குவல் டு, சாரி, இப்படி தந்தா இது என்னது? லிஸ்ட். இது என்ன பண்ணலன்னா 2, 3, 4, 5 தந்தா இது நம்பர் லிஸ்ட். நம்பர் லிஸ்ட். இதே போல டப்பிள் நேம்ஸ் டி இப்படி பண்ணிக்கலாம். நேம்ஸ் டி நேம்ஸ் லிஸ்ட். இது வந்து எப்படி இருக்கும்? ஆங்குலர் பிராக்கெட்ஸ்ல இருக்கும். 1, 2, இது ஆங்குலர் பிராக்கெட்ல இருந்தா இது வந்து டப்பிள். இது வந்து டப்பிள். இது என்னது? டப்பிள். இது என்னது? லிஸ்ட். ஓகேவா? அடுத்தது டிக்ஷனரி. டிக்ஷனரியில் என்ன? நேம்ஸ் டி அப்படின்னு தரணும். வந்துட்டு ஃப்ளார் பேசஸில் தரணும். இங்கே வந்து 1:10, 2:20 இந்த மாதிரி போடலாம். நல்லா வச்சுங்க. நான் இப்போ நம்பர்ஸாக போடுறேன், நீங்கள் டெக்ஸ்ட்டாக ஸ்ட்ரிங்காக போடணும்னா டபுள் கோட்ஸில் போடணும். அவ்வளோதான். பிபிடியில் எல்லாமே ஸ்ட்ரிங் வச்சுருந்தேன், இங்கே நம்பராக போடுறேன். இது வந்து டிக்ஷனரி. இதுக்கு பேர் வந்து டிக்ஷனரி. என்ன இருக்குது உங்களுக்கு? கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ லாஸ்ட் என்னது? செட். செட் எப்படி கொடுப்போம்? நேம்ஸ் எஸ் ஈக்குவல் டு, அகெயின் இதுதான் 1, 2, 3. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து 1ஓ 2ஓ கொடுத்தீங்கன்னா இவன் ஒத்துக்க மாட்டான். இப்போ இங்கே 3, 4 கொடுத்தீங்க வச்சிங்களேன், இதை ஒத்துக்க மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு பிரிண்ட் நேம்ஸ் எஸ்ன்னு கொடுக்குறானு பாருங்க. சரி, அதே நேரத்தில் டைப் எஸ் செட் வருதா? ஸோ இதே போல் மிச்சதையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். நேம்ஸு டி டைப்பு. அது என்ன டைப்னு சொல்லிடும்ல, டிக்ட் டைப். இவர் யாரு? டப்பிள் டைப். நேம்ஸு நேம்ஸ் டி. இது வந்து இவர் வந்து டப்பிள். வந்துருச்சா? அதே போல் இவர் வந்து நேம்ஸு லிஸ்ட் டைப். ரைட்? ஸோ இதை ரன் பண்ணுங்க. லிஸ்ட். ஆர் யூ கெட்டிங் திஸ்? ஸோ சிம்பிளாக இருக்கா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வேரியபிள்ஸை நம்ம கற்றுக்கிட்டோமோ அதே போல் கலெக்ஷன்ஸையும் நமக்கு தெரியும். இப்போ லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது தெரியும், டப்பிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது தெரியும், டிக்ஷனரி எப்படி டிக்ளேர் பண்ணுறது தெரியும், செட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது தெரியும். இன்னொன்று, டப்பிள் என்னது? இம்மியூட்டபுள். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் திரும்ப நம்ம நிறைய வாட்டி அதை பார்க்க போகிறோம். ஃபைன். இது மியூட்டபுள். இது வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும், இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. டிக்ஷனரி. டிக்ஷனரிக்கு என்னது? கீ வேல்யூ பேர். செட்டுக்கு என்னது? யூனிக் வேல்யூஸ். டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலௌடு. ஸோ நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட் இட் மா? இஸ் தட் கிளியர்? ஃபைன். சரி, வித் திஸ் வில் ஸ்டாப். இது வந்து இந்த யூனிட்டை வந்து நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ.